ஹார்லி டேவிட்சனோட X440 ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்லி டேவிட்சன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் X440 அப்படிங்கிற ஒரு ரோட்ஸ்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் லான்ச் பண்ணி 2023 லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆனாலுமே கூட இந்த பைக் வந்து இன்னைக்கும் வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இந்த ஹார்லி டேவிட்சனோட X440 எப்படி இருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இப்போ வந்து புது ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஹார்லி டேவிட்சனில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு சொன்னாலே ஸோ எல்லாருக்கும் தெரிகிற பைக் அப்படின்னா பேன் அமெரிக்கா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டார் வந்து இன்னும் இருக்கு. அண்ட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அயன் 883 அப்படிங்கிற பைக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்கு. ஸோ இதில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டரில் கொடுத்த ஒரு பைக் அப்படின்னா இந்த X440 அப்படின்னு சொல்லலாம். பட் மற்ற ஹார்லி டேவிட்சனோட பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V4 ட்வின் இன்ஜினில் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த X440 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் 3 lakh rupeesல கொடுத்துருக்காங்க எக்ஸோரூம் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 2,80,000 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக், அதாவது எஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் எண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் எண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால சூப்பரான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் இருந்து நம்ம போயிடலாம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 440cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கொடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டாப் ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 130 140 உங்களால் தாராளமாக போக முடியும். இதில் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 லிட்டர்ஸ் வந்து உங்களால் போட்டுக்க முடியும். அண்ட் இந்த பைக்கில் இப்போ ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் யூஸ் பண்ணணும் எனக்கு X440 அப்படின்னாலும் நீங்கள் கம்யூட்டராகவும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ஹைவேல நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக் ஒரு ரோட்ஸ்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரைடும் இந்த பைக்கில் வந்து தாராளமாக வந்து பண்ண முடியும். ஏன்னா இந்த பைக்கோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆயில் கூல்டுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரண்ட்டில். ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MRFோட ஜேப்பர் ஹைக் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டயரோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100/90 செக்ஷன் டயரில் உங்களுக்கு 18 இன்ச் உங்களுக்கு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஸ்க்குங்க. ஸோ 320 mm உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபோர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 43 mm USD ஃபோர்க்ஸ், அதுவும் உங்களுக்கு டபுள் கேட்ரிஜோட உங்களுக்கு வந்து ஃபோர்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான டிசைன் தான். ஸோ ஹார்லி டேவிட்சனோட அவங்களோட சிக்னேச்சர் DRLs வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்க்குலரான LED ஹெட்லைட்ஸ் இருக்கு. DRLs பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு லுக் டிசைன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. பட் இன்னும் டிசைனில் வந்து பெஸ்ட்டான ஒரு டிசைன் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDல தான் கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் 2 பக்கமும் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுலையும் ஹார்லி டேவிட்சனோட அந்த ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் இதோட 3.5 இன்ச் TFT கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்குள்ள நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS இருக்கிறதுனால உங்களுக்கு ABSோட லைட்டாக இருக்கும். உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் உங்களால் இந்த கிளஸ்டரில் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து 3.5 இன்ச்சில் TFT கிளஸ்டர் கலர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. சன்னிடேல கூட உங்களால் ஈஸியாக தெளிவாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க்குங்க. ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 13.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30-35 km/லிட்டர் மைலேஜும் வந்து கொடுக்க முடியும். ஸோ 35 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 450 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக உங்களால் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூல் டேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் X440 அப்படிங்கிறது உங்களுக்கு எம்பளமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேட் பிளாக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஃபியூல் டேங்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய டேங்க் தான். நம்ம ரோட்ஸ்டர் இல்லை நீங்கள் ஸ்கிராம்லர் எந்த மாடலை எடுத்தாலுமே வந்து ஒரு நல்ல கம்யூட்டராகவும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹைவேலையும் வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபியூல் டேங்கை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம சீட் வரலாம். ஸோ சீட்
சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குஷனிங்கான சீட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 805 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் தான். நீங்கள் ஃபேமிலியாக இருந்தால் கூட இந்த பைக்கில் தாராளமாக ரைட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ரைடருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான பெரிய ஒரு வைடான சீட் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பில்லியனுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப லாங்காக போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது சீட்டோ இல்லை வந்து ஆல்ட்ரேஷன் வேற ஏதாவது பண்ணிட்டு போகலாம். ஸோ ரொம்ப லாங் பட் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த சீட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் கிராப் ரேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து சிங்கிள் பீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ரேல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஸோ ஹார்லி டேவிட்சனை பொறுத்த வரைக்கும் இந்த X440 நமக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு லோ எண்ட் டார்க்குமே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 38 நியூட்டன் டார்க் வந்து வெறும் 4000 ஆர்பிஎம்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லோ எண்ட் டார்க்குமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட சஸ்பென்ஷன். ஸோ ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சார்ஜ் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து ரியர்ல கொடுத்துருக்காங்க. 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட எக்ஸாஸ்ட்டுங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட்டான எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்டோட சவுண்டுமே வந்து நீட்டாக இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதோட உங்களுக்கு சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ரியர் டயருங்க. ஸோ ரியர் டயர் ரொம்ப வைடான டயராக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து MRF-ஓட ஜேப்பர் ஹைக் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன்ல 17 இன்ச் அலாவிலோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்ல பார்த்தீங்கன்னா 220 mm வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கு. அண்ட் நல்ல பில்ட் குவாலிட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 mm உங்களுக்கு வந்து இந்த X440ஓட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பேத்தோல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எதுலையும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் ரைட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி தான் போகணும். பட் இதில் நார்மலாக 170 அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம இந்தியன் ரோட்ஸில் பெருசாக வந்து ஹிட் பண்ணுறதுக்கு அடியில் எந்த விதமான சான்ஸும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ரைட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்கு. USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் செக்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லேயும் வந்து LED இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல இருக்கிற எல்லா லைட்ஸுமே வந்து LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் செக்ஷனும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாரி கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெரிய ப்ரீமியம் பைக்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் ஹார்லி டேவிட்சன் X440 வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதோட பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் X440 நான் ரைட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான பிரேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். பட் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அடுத்த அப்டேட்டில் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ABS இருக்கிறதுனால உங்களால் வந்து தாராளமாக வந்து சிட்டியில் டிராஃபிக்கில் நல்ல ஒரு சூப்பரான ரைடை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா சேஃப்டிக்கு நமக்கு டியூவல் சேனல் ABSும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹார்லி டேவிட்சனோட ஓவரால் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190.5 kilograms இருக்கு. கிட்டத்தட்ட 191 kilogram வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஹேண்ட்லிங் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அப்ரைட்டாக உங்களோட போஸ்டர் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இல்லாமல் சிட்டியில் டிராஃபிக்கில் ஈஸியாக வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 3.5 inch TFT கிளஸ்டரில் டீடைலிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இந்த சர்க்குலரான ஒரு கிளஸ்டரில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு ரெட்ரோ டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாசிக் மாடர்ன் கிளாசிக் ரெட்ரோ டிசைனில் நமக்கு ஹார்லி டேவிட்சன் கொடுத்த பைக் தான் X440. அண்ட் இதில் உங்களுக்கு ஆயில் கூல்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இதை நீங்கள் சிட்டிலையும் ரைட் பண்ணலாம் அண்ட் ஹைவேலையும் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ஹார்லி டேவிட்சன் பார்த்தீங்க அப்படின்னா 2023 இந்தியாவில் இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து நமக்கு HT 350 லான்ச் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு X500 அப்படிங்கிற மாடல்லாம் லான்ச் பண்ணாங்க. பட் லேட்டராக தான் இந்தியாவில் இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. அண்ட் இந்தியாவில் இந்த ஹார்லி டேவிட்சன் X440 ரொம்ப பெஸ்ட்டான ஒரு செல்லிங்காகவும் இருக்குது. அண்ட் நிறைய வேரியன்ட் இருக்குங்க. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெனிம் அப்படிங்கிற வேரியன்ட் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,40,000 இருக்குது. அண்ட் உங்களுக்கு
மீடியம் வேரியன்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மிடில் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2,60,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல இருக்கு. ஸோ அது வந்து விவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் எஸ் மாடல் 2,80,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.